நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உலக மருத்துவ தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதை போன்று இந்தியாவிலும் மருத்துவ தினம் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல இடங்களில் மருத்துவ தின விழாக்கள் நடைபெற்றது. நாகர்கோவிலை அடுத்த ஈத்தா மொழியில் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர் சிவக்குமார் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து மருத்துவ தினத்திற்கு பெருமை சேர்த்தனர். பின்னர் மருத்துவர் சிவக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். உலக மருத்துவ தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் கூறுவது போல கிராமப்புறங்களில் சென்று மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும், ஆனால் நகர்ப்புறங்களில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகள், மருத்துவர்களுக்கான சலுகைகள், ஊதிய வசதிகள் எதுவும் கிராமப்புறங்களில் அரசு தரப்பில் செய்யப்படவில்லை. எனவேதான் கிராமப்புறங்களுக்கு மருத்துவர்கள் செல்ல தயங்குவதாகவும், மருத்துவ தொழில் என்பது காலம் நேரங்களை கடந்த சேவை பணி. இதில் நம் குடும்பங்களுடன் நாம் இருக்கும் நேரம் மிக குறைந்து விட்டதால் இதுபோல் தங்கள் குழந்தைகள் இருக்க விரும்பவில்லை. எனவே மருத்துவர்களின் வாரிசுகள் இதே போன்று மருத்துவ தொழிலுக்கு வர தயங்குவதாக கூறிய மருத்துவர் சிவக்குமார், நாடி மருத்துவம், நரம்பியல் மருத்துவத்தை தொடர்ந்து நவீன மருத்துவ உலகில் நாம் வந்துவிட்டோம். ஆனால் தற்போது யூடியூப் மருத்துவம் தழை தூக்கி வருகிறது. இது பொதுமக்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் அபிஸ் ராஜா. ஃப்ரம் த இன்சூரன்ஸ்ல இருந்து மற்ற பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது சிட்டியில இருந்தா இன்சூரன்ஸே அதிகமாக கொடுப்பாங்க. ஆனா அதே வசதிகளோட ஒரு கிராமத்துல அதே வசதிகளோட நம்ம வந்து மருத்துவமனையை பண்ணி நம்ம சேவை பண்ணும்பொழுது அந்த மருத்துவமனைக்கு என்ன வசதிகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது நம்ம இன்னைக்கு கிராமங்கள்ல சேவை பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கு நம்ம மின்சார கட்டணமா இருக்கட்டும், அல்லது நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் அவர்கள் வந்து ஒரு சிட்டியில என்ன மருத்துவர்கள் அல்லது கார்பரேட் ஹாஸ்பிட்டல் என்ன பே பண்ணுதோ அதே தான் பே பண்றாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சலுகைகளோ வசதிகளோ செய்யாம இருக்கும் பொழுது, நீங்க வந்து கிராமத்துல வேலை செய்யணும்னு சொல்லும் பொழுது அதை எடுத்துக்கொள்றதுக்கு எத்தனை மருத்துவர்கள் ரெடியா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு காரணம் அதுதான். கிராமத்துல போய் இத்தனை இவ்வளவு படிக்கிறாங்க, எம்எஸ் படிக்கிறாங்க, அதுக்கு மேல படிக்கிறாங்க, படிச்சுட்டு வந்து ஒரு கிராமத்துல உட்காரணும்னா அவங்களுக்கு தேவையான ஒரு இதுவும் தேவை, சப்போர்ட்டும் தேவை ஃப்ரம் கவர்மெண்ட்ல இருந்து. இதை மட்டும் நான் இன்னைக்கு எங்க மருத்துவர்கள் தினத்துல வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக நான் இதை வச்சுக்கிட்டேன். கிராமங்கள்ல சேவை செய்பவர்களுக்கு ஒரு உதவிகரம் கொடுக்க வேண்டும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. கண்டிப்பா இதை என்னன்னா, இன்னைக்கு மருத்துவர்கள் மருத்துவத்துறைக்கு வர ஆசைப்படுகிறார்களா என்றால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட குழந்தைகள் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு எத்தனை மருத்துவர்களோட குழந்தைகள் மருத்துவத்துறைக்கு வர ஆசைப்படுறாங்களான்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மருத்துவராகிய ஒரு பெற்றோர் அந்த குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் அப்படிங்கிறது கண்டிப்பா இல்லை இன்னைக்கு வாழ்க்கையில. ஸோ அந்த குழந்தை என்ன நினைக்குது, நம்ம ஒரு மருத்துவராக ஆகும்பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்க வேண்டி இருக்குது. நமக்குன்னு இதே இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலயோ ஒரு இன்ஜினியர் துறைகள்லயோ வேற துறைகள்லயோ இருக்கக்கூடியவங்க 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, நிம்மதியா வந்து உட்காடுறாங்க, லைஃப்ல சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துக்கிறாங்க, மாசத்துல ஒரு நாள் வெளியே போறாங்க. ஸோ இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனோட திங்கிங்கும் வந்து அதுதான். நம்ம வந்து 6 மணி நேரம் வேலை பார்க்கணும், சமுதாயத்துக்கு எதனாலும் சரி 6 மணி நேரம் வேலை பார்க்கணும், மற்றபடி நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரங்கள்ல நீங்க பழையது மாதிரி நம்ம ஒரு டாக்டர் சமுதாயத்துக்கு அந்த அர்ப்பணிக்கும் திறனோடு உள்ள டாக்டர்ஸ்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டமான விஷயங்கள் தான். இன்னும் வந்து காலங்கள் மாறலாம், அடுத்த ஜென்ரேஷன் வர 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 இந்த அர்ப்பணிப்பு, அதாவது அந்த 6 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இந்த இதுலயும் வரப்போகுது. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியாது. ரெண்டாவது இன்னொன்னு ஒத்துழைப்பு. இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு குழந்தைகளும் நம்ம மருத்துவராக வேண்டும் அப்படின்னு ஒரு நோயாளியோட அப்பாவா இருந்தாலும் நினைக்கிறோம். ஆனா தன் பிள்ளை மருத்துவராக வரும்பொழுதுதான் ஒரு மருத்துவரோட கஷ்டம் வந்து மக்களுக்கு தெரியுதே தவிர, மற்றபடி வந்து ஒரு மருத்துவரை வந்து நம்ம வந்து முன்னால பார்த்ததும் நம்ம நோயாளிகளா இருக்கட்டும், பொது மக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மருத்துவர்களை பார்க்கும் விதம் வந்து மாறிட்டு. அது யாரால மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுல நாங்க அதுக்கு வரல, ஆனா மாறிவிட்டது. அந்த மாற்றம் வரும்பொழுது நம்ம சமுதாயத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பழைய மருத்துவர்கள் மாதிரி நம்ம மருத்துவர்களை பார்க்கணும்னா இனி வந்து கஷ்டப்படும். நானே இன்னைக்கு வந்து என்ன மாதிரியோ அல்லது எனக்கு நான் கனவு காணுகிற ஒரு மருத்துவர் மாதிரியோ எனக்கு நோய் வந்துன்னா யார்கிட்ட போகணும் அப்படிங்கறது கேள்விக்குறிகளை உருவாக்கும் காலங்கள் வரும், வரவில்லை, வரும்.
வரும் என்றால் அதற்கு சமுதாயமும் மாற வேண்டும். நோயாளி வர்றாரு வந்து உங்களுக்கு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்போ வந்து எப்பா உனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்குது, எவ்வளவு நாளா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க, இது மருந்து பார்த்துருக்கீங்க, மருந்து சாப்பிட்டு தான் இருக்க, 1 மாசமும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன், மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறார். சரி அப்படின்னா ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துடுங்க. அதுக்கு எதுக்கு எண்டோஸ்கோபி பார்க்கணும் டாக்டர், இதுதான் இந்த சிம்டம்ஸ் இருந்தா கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்றாங்களே, அதுக்கு மட்டும் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு மெடிசன் தர வேண்டியதானேன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நோயாளிக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு மெடிசின்னா ஒரு அந்த அமிலத்தை குறைக்கக்கூடிய தன்மையுடைய மருந்துகளை நம்ம கொடுக்கலாம். இது எவ்வளவு நாள் கொடுக்கலாம்? ஒரு 3 மாசம் கொடுக்கலாம் ஆசிட் குறைக்கிறதுக்கு. இதை திரும்ப திரும்ப அவங்க கடைகளில் வாங்கி சாப்பிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட எதிர்ப்பு அந்த அமில சுரப்பி வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இது எண்டோஸ்கோபி பார்த்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு H. pylori ஒரு தொற்றுண்ணி இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்றாலும் மருந்து சாப்பிடுவாங்க, அதுக்கேற்றாலும் மருந்து கொடுப்போம், 3 மாசம் கொடுப்போம், அதுக்கு பிறகு அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த கவுண்டர் மெடிசன் ஃபார்மசியில் கவுண்டரில் வாங்கி சாப்பிட்ற மெடிசின், ரெண்டாவது யூடிப் மெடிசின்னால நம்மளோட வாழ்க்கை, அதாவது ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு 5.5 ஆண்டுகள் படிச்சு ஒரு MBBS டிகிரியை வாங்குறாரு, ஒரு MS அல்ல ஒரு MD டிகிரியை 3 வருஷம் அதுக்கு மேல படிச்சு வாங்குறாரு, ஒரு MCHங்கிற அதுக்கு மேல உள்ள டிகிரியை ஒரு 3 வருஷம் படிச்சு எடுக்கிறார். அதாவது எந்த துறையிலுமே இல்லாத படிப்புகள் அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் மட்டும்தான். அவங்க படித்து ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அவங்களோட பாதி லைஃபை அதிலேயே தொலைச்சிடுறாங்க. ஒரு மேம்பட்ட நிலைமைக்கு வரணும்னா அந்த படிச்சு வர்றத 5 நிமிஷம் ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு வந்து கேள்விகள் கேட்கும்பொழுது மனிதர்களுக்கு நம்ம எதுக்குடா அந்த வைத்தியம் பார்க்கணும்னு தோணும். அது மாரி ஒரு நிலைமைகள் வருகின்றன. ஸோ யூடியூப்பை பார்த்து படிக்கிற நம்ம மக்களும் அதை வந்து மாற்றிக்கணும், வேற வழிகள் இல்லை. இல்லாம இருக்கும்பொழுது நீ யூடியூப்லயே மருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டரும் சொல்லலாம் இல்லைங்களா?